ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வந்து மல்லிப்பூ கூட இந்த மெட்டீரியல் இந்த ஃப்ளவரை வச்சு எப்படி ஒரு அழகாக வந்து பிரைடல் லுக் தர போல் ஒரு ஃப்ளவர் மேக்கிங் வீடியோ தான் நான் சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த திங்ஸ் வந்து நான் எங்கே யூஸ் பண்ண போகிறேன், எப்படி யூஸ் பண்ண போகிறேன்னு நீங்கள் வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அது புரியும். அது மட்டும் இல்லாமல் இது கூட அடிஷ்னலாக இன்னொரு திங்ஸும் நான் வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். வாங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி நான் ஜாஸ்மின் தான் எடுத்துருக்கேன். நீங்கள் ஃப்ளவர் வந்து கொஞ்சம் நல்லா பெரிய ஃப்ளவராக இருக்கிறப்பெல்லாம் நீங்கள் எடுத்துக்குங்க. இப்போது கேலண்டர் அட்டை வந்து எடுத்துக்குங்க. இதில் தான் நான் வந்து உங்களுக்கு இந்த ஃப்ளவர் மேக்கிங் வீடியோ வந்து சொல்லித்தர போகிறேன். த்ரெட்டு வந்து எம்ப்ராய்டரி த்ரெட் தான் நான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு தெரியறதுக்காக நான் இந்த கலர் எடுத்துருக்கேன். இப்போது என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் நிறைய மெத்தடில் நான் ஜாஸ்மின் ஃப்ளவர் வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன். நீங்கள் எல்லாம் ஸ்டார்ட்டில் பார்த்துட்டு அது ஃபுல்லாக யாரும் பார்க்காம ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுறீங்க. ஏன்னா இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணு என்னுடைய ஒவ்வொரு வீடியோலையும் நீங்கள் பார்க்கும்போது அதில் நான் சின்ன சின்ன டிப்ஸ் இல்லை ட்ரிக்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு அது தெரியும், நான் என்ன மெத்தட் என்ன எப்படியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன்னு தெரியும். ஸோ இனிமேல் நீங்கள் வீடியோ பார்க்காதவங்களும் சரி பார்த்தவங்களும் சரி அதை போய் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இன்றைக்கி வந்து இந்த ஃப்ளவரை வச்சு பாருங்கள். நான் இது பெரிய சைஸ் ஃப்ளவராக எடுத்துருக்கேன். இதை வச்சு தான் இன்றைக்கி அழகாக பூ கட்டி காமிக்க போகிறேன். இப்போது நான் இன்றைக்கி வந்து கேலண்டர் அட்டையில் சொல்லித்தரேன். இப்போது நான் கேலண்டர் அட்டையை வந்து அகலமான சைடில் வந்து நான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த லென்த்து வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் வந்து இந்த கேலண்டர் அட்டை வந்து எடுத்துக்குங்க. நான் வந்து இந்த லென்த்துக்கிற அகலமான இருக்கிற கட்ட போகிறேன். உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய சைஸ் வேணும், பிக் சைஸ் ஃப்ளவர் மேக்கிங் வேணும்னா நீங்கள் இந்த நீளத்துக்கு நீங்கள் வந்து எடுத்துக்குங்க. இப்போது இதில் நான் எப்படி சுற்றுறனோ அதே போல் நீங்கள் வந்து த்ரெட்டை வந்து சுற்றிக்குங்க. பாருங்கள், இது வந்து ஒரு 2 டைம்ஸ் வந்து நீங்கள் சுற்றினா போதும். இப்போ இது வந்து நல்லா நாட் வந்து போட்டுக்குங்க. பாருங்கள், நல்லா டைட்டாக சுற்றிக்கணும். இது வந்து நல்ல நாட் வந்து நீங்கள் போட்டுக்குங்க. ஏன்னா நாட் எந்த அளவுக்கு நீங்கள் டைட்டாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு வீடியோ வந்து சரியாக தெரியலன்னா நீங்கள் ஜூம் பண்ணி கூட நீங்கள் பாருங்கள். நல்லா வந்து டைட் பண்ணிட்டேன். நல்லா ஒரு 3 நாட் கூட நீங்கள் போட்டுக்குங்க. இப்போ போட்டாச்சு. இப்போ எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு வந்து த்ரெட்டை வந்து நீங்கள் விட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் தான் கட்ட போகிறோம், அதனால் நான் இந்த அளவுக்கு விட்டுருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து என்ன பண்ணணும், நூல் வந்து நம்ம 2 சுத்தாக சுற்றி இருக்கோம் இல்லையா, அப்போ என்ன பண்ண நூல் வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு அதில் இன்னொரு நாட் வந்து போடணும். ஏன்னா பிரைடல் ஹேர் ஸ்டைலுக்கெல்லாம் நீங்கள் பன் ஹேர் ஸ்டைலுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண போனீங்கன்னா அதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி நூல் சுற்றி கட்டி விடுவோம் இல்லையா, அதுக்காக வந்து நூல் தேவைப்படும். அதுக்கு கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் போடுங்க. இப்போ இந்த லாங்கில் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் நல்லா நூலை வந்து இது வரைக்கும் விட்டுட்டு கூட நீங்கள் வந்து நாட் போட்டுக்குங்க. இப்போ நான் வந்து 2 இல்லை 3 நாட் வந்து நல்லா நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஸ்ட்ராங்காக இருக்கும். நல்லா டைட்டாக இழுத்து நீங்கள் வந்து போடணும். இப்போ என்ன பண்ணுங்கள், மல்லிப்பூ வந்து எடுங்க. இப்போது மல்லிப்பூவை வந்து நல்லா பார்த்துக்குங்க. நல்லா இந்த த்ரெட்டுக்கு அடியில் விட்டுட்டு இப்போ இங்கே ஒரு ஃப்ளவரை வச்சுட்டு இப்போ இது வந்து நாட் வந்து போடணும். இதில் நாட் வந்து நான் எத்தனை நாட்டு போடுறேன்னு நீங்கள் பாருங்கள்.
ஸ்டார்டிங்கில் வந்து நான் 2 நாட் போடுறேன். இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் நீங்கள் நல்லா பாருங்கள். ஏன்னா இது எல்லாருக்கும் வந்து அது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இது நீங்கள் பெரிய ஃப்ளவராக வச்சு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபினிஷிங்கும் நல்லா இருக்கும். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோலலாம் ஜாஸ்மின் ஃப்ளவர் மேக்கிங் வச்சு நிறைய வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ 2 பூ வச்சு போடலாம். உங்களுக்கு இன்னும் அடர்த்தியாக வேணும்னா நீங்கள் டபுள் ஃப்ளவரும் வச்சு நீங்கள் வந்து போடலாம். பாருங்கள், நல்லா வந்து டைட்டாக பிடிச்சிக்கிட்டு நூல் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தடிமனாக வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இன்னும் ஒரு 2 சுற்று கூட நீங்கள் சுற்றி நீங்கள் போடும்போது அது உங்களுக்கு வந்து இன்னும் அடர்த்தியாக இருக்கும். நான் வந்து இது 2 சுற்று தான் சுற்றி இருக்கேன். உங்கள்கிட்ட இருக்கிற த்ரெட்டு பூ கட்டும் பார்த்தீங்கன்னா நார்மல் அந்த நூலாக வந்து யூஸ் பண்ணலாம். நான் வந்து எம்ப்ராய்டரி த்ரெட்டு தான் யூஸ் பண்ணுறேன். உள்ள நூலாக வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அதுவும் ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் கட்டினேன் பார்த்தீங்களா, இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் இந்த ஃப்ளவர் வந்து கட்டணும். நூலை வந்து அடியில் இந்த த்ரெட்டுக்கு அடியில் விட்டு எடுக்கும் போது தான் உங்களுக்கு வந்து நாட் விழும். இந்த நூலுக்கு கேப்பில் வந்து நீங்கள் எங்கேயுமே வந்து இந்த த்ரெட்டை வந்து விடக்கூடாது. பூ மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த கேப்பில் வந்து விடணும். பாருங்கள், இப்போ இந்த த்ரெட்டு இருக்குது இல்லையா, புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். இந்த த்ரெட்டுக்கு நடுவில் இந்த ஃப்ளவரை வச்சுட்டு மேலே ஒரு ஃப்ளவர் கீழே ஒரு ஃப்ளவர், இந்த காம்பு வந்து நல்லா கிட்ட இருக்கிறாப்புல வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம சுற்றி இருக்கோம் பார்த்திங்களா இந்த த்ரெட்டு, அது மேலே நூலை விட்டுட்டு அடியில் நீங்கள் எடுக்கணும். இதே போல் தான் நீங்கள் வந்து கட்டணும். இது வந்து 2 நாட் போட்டோம் நீங்கள் வந்து கட்டலாம். நான் சொல்லி கொடுத்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் இதே போல் 1 பை 1 நீங்கள் கட்டிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு எந்த லென்த்து வேணுமோ அந்த லென்த்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் த்ரெட்டை வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவரை வந்து நீங்கள் கட்டும் போது உங்களுக்கு லாங்காக இருக்கும். இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு வந்து நீங்கள் ஃப்ளவரை வந்து இதே போல் கட்டிக்கிட்டே வாங்க. இப்போ எனக்கு இந்த அளவுக்கு போதும், நான் இதோட ஸ்டாப் பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ணுங்க, நாட் போட்டு இதை வந்து நம்ம இங்கே ஃபினிஷ் பண்ணணும். இது வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணும் போது ஒரு 2 இல்லைன்னா 3 நாட் வந்து போட்டுக்குங்க. இல்லைன்னா உங்கள்கிட்ட வந்து ஃப்ளவர் காம்பு இருந்தாலும் ரோஸ் ஃப்ளவர் காம்பு இருக்குது இல்லையா, ரோஸோட காம்பு அதை வச்சு நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணலாம். இந்த எக்ஸஸாக இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹேர் ஸ்டைலுக்கு வேணுமோ ஹேருக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நூலை வந்து நீங்கள் விட்டுட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ அதே போல் இந்த சைடும் வந்து நம்ம 1 சைடு கட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இந்த சைடும் வந்துடும். பாருங்கள், இது வந்து நம்ம பேக்கில் வந்து இப்படி இருக்கும், ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இருக்கும். இப்போ இந்த சைடும் வந்து எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு வந்து நூல் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணணும். இப்போ இந்த ஃப்ளவர் வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து சேம் கலரும் வந்து நீங்கள் இந்த ஃப்ளவருக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவாகவும் நீங்கள் இந்த ஃப்ளவர் வந்து யூஸ் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வந்து 2 கலரும் யூஸ் பண்ணி இந்த ஃப்ளவர் வந்து நீங்கள் அழகாக பண்ணும்போது கட்டும் போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். உங்கள்கிட்ட க்ளூ கன் இருந்தால் அதை யூஸ் பண்ணலாம். க்ளூ கன் இல்லைன்னா நீங்கள் வந்து B7000 க்ளூ வந்து யூஸ் பண்ணலாம். என்கிட்ட க்ளூ கன் வந்து இப்போ இல்லை, அதனால் B7000 க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ஃப்ளவர் வந்து நம்ம கட்டும் போது இந்த பேக் சைடு இருந்தது இல்லையா, அதை வந்து நீங்கள் ஃப்ரண்ட் சைடாக வந்து மாற்றிக்குங்க. இப்போ என்ன பண்ணுங்கள்,
நான் இப்போ இந்த ஃப்ளவர் எடுத்துருக்கு. இது ஒரு பேக் சைடில் இந்த க்ளூவை வந்து நான் லைட்டாக வச்சுட்டு இந்த ஃப்ளவர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃப்ளவரோட நடுவில் ஸ்டிக் பண்ணி ஒட்டி விட்டுடுறேன். அதே போல் நான் இப்போ ஆல்டர்னேட்டிவ் கலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதெல்லாம் சேம் கலர் வச்சா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் இப்போ வந்து மாற்றி வச்சு காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு அது வந்து ஈஸியாக புரியும். இப்போ நான் இந்த ஃப்ளவருக்கு அடியில் தான் நான் வந்து இந்த க்ளூவை வந்து தடவிட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் இந்த ஃப்ளவர் வைக்கணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அங்கே வந்து இதை வந்து க்ளூ தடவிட்டு நல்லா ஒட்டி விட்டுருங்க. கொஞ்சம் ட்ரையிங் டைம் வந்து இது கொடுக்கணும். இப்போ அடுத்த ஃப்ளவரும் வந்து அதே போல் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு 1 by 1 வந்து ஸ்டிக் பண்ணணும். நீங்கள் இது வந்து க்ளூ வந்து இந்த ஃப்ளவரில் தடவுங்க. ஜாஸ்மினில் வந்து நீங்கள் இது பண்ண வேணாம், தடவ வேணாம். இதில் வந்து தடவிட்டு இது நல்லா ஒட்டி விட்டு கிட்ட வேணுனாலும் நீங்கள் கிட்டேயும் நீங்கள் வந்து இதை ஒட்டிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் ட்ரையிங் டைம் கொடுத்தா தான் இது வந்து இந்த ஃப்ளவரோடு சேர்த்து அது வந்து செட் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு க்ளூ கன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் க்ரீன் அண்டு ஸ்கை ப்ளூ தான் யூஸ் பண்ணிக்க. இது வந்து டபுள் ஷேடிங் இருக்கிற ஃப்ளவர். இது வந்து நான் ப்ரூச் ஒர்க்குக்கெலாம் யூஸ் பண்ண அந்த மெட்டீரியல் தான் இது கொஞ்சம் ட்ரையிங் டைம் வந்து கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், அழகாக நம்ம ஒட்டிட்டோம், ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஃப்ளவரோடு போதும்னா நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதை வந்து இன்னும் கொஞ்சம் கிராண்டாக நம்ம பண்ணதுக்கு குட்டி ஃப்ளவர் வந்து நான் எடுத்துருக்கேன். இதுவும் நம்ம ப்ரூச் ஒர்க்கில் யூஸ் பண்ண ஃப்ளவர் தான் இது. என்னுடைய ப்ரூச்சர்ஸ் கிளாஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நான் அழகாக ப்ளவுஸில் வந்து டிசைன் எப்படி பண்ணலான்னு வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா என்னுடைய வீடியோலாம் போய் பாருங்கள். ஆரி ஒர்க் வீடியோ என்னோடய சேனல் நிறைய வீடியோலாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸ் சம்மந்தப்பட்ட வீடியோலாம் அதெல்லாம் உங்களுக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நீங்கள் ஒட்டும் போது ஆல்டர்னேட்டிவாக அந்த பெட்டல் இருக்கிறா போல் ஒட்டுங்க. இப்போ பெரிய பெட்டலுக்கு நடுவில் ஸ்மால் பெட்டல் வந்து இருக்கிறா போல் நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா இது வந்து நம்ம க்ளூ யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனால் அதுக்கேற்ற போல் நீங்கள் இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டணும். நீங்கள் குட்டி ஃப்ளவரும் வந்து சேம் பெட்டலில் நீங்கள் இருக்கிறாப்புல ஒட்டுனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது. சென்டரில் இருக்கிறாப்புல நீங்கள் வந்து ஒட்டி விடுங்க. ஒரு ஸ்டிக் வச்சு கூட நீங்கள் வந்து இதில் அழகாக ஒட்டலாம். இப்போ பாருங்கள், இது வந்து நான் தலைகீழாகவும் காமிக்கிறேன். எங்குமே இது வந்து விட கொஞ்சம் ட்ரையிங் டைம் வந்து கொடுக்கணும். இப்போ இதோட இன்னொரு திங்ஸ் ஒன்று ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் ஜாஸ்மின் வந்து விதவிதமாக எப்படி கட்டலான்னு விண்டோவில் கட்டி காமிச்சிருக்கேன், சேரில் கட்டி காமிச்சிருக்கேன். அந்த வீடியோலாம் போய் பாருங்கள். எண்டு ஸ்க்ரீனில் இந்த ஜாஸ்மின் சம்மந்தப்பட்ட ரிலேட்டட் வீடியோலாம் நான் தரேன். சாமந்தி ஃப்ளவர் வச்சும் நான் வந்து எப்படி ஈஸியான மெத்தடில் கட்டலான்னு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். சில ட்ரிக்ஸ் எல்லாம் ஜாஸ்மின், சாமந்தி, ரோஸ்லேயும் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதெல்லாம் போய் பாருங்கள். எண்டு ஸ்க்ரீனில் நான் தரேன், ஐக்கானும் நான் தரேன். பார்த்திங்களா, இப்போ கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இது கூட வந்து இன்னொரு திங்ஸ் வந்து சேர்க்க போகிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ இதுலேயே வந்து குட்டியாக கொஞ்சம் கம்மு வந்து கொஞ்சமாக வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஒன்று ஃபினிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்துருப்போங்க. என்ன சேர்க்க போகிறேன்னா இந்த பீட்ரா கோல்டன் பீட் வந்து பிக் சைஸ் தான் நான் சேர்க்க போகிறேன். பாருங்கள், இதுக்கு கொஞ்சம் ட்ரையிங் டைம் வந்து கொடுக்கலாம். நீங்கள் கலர் கான்டாக்ட்ஸ் வந்து நல்லா பிரைட்டாக வேணும்னா நீங்கள் பிரைட் கலர் ஃப்ளவர் எடுத்து நீங்கள் வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணும் போது அது இன்னும் அழகாக இருக்கும். இந்த பீடு வந்து கலர் பீடு இருக்கும் பார்த்தீங்களா, அது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதுவும் பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்த உடனே பார்த்துட்டு உங்களுக்கு
தெரிஞ்சவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் குட்டி குட்டி குழந்தைங்களுக்கும் இதை போல் நீங்கள் இந்த ஃப்ளவர் இதை போல் கட்டி நீங்கள் வைக்கும் போது அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். மற்றவங்களுக்கும் நீங்கள் இதை போல் அழகாக கட்டி தரலாம், சொல்லியும் தரலாம். பாருங்கள், இதுக்கும் கொஞ்சம் ட்ரையிங் டைம் வந்து கொடுக்கணும். நீங்கள் பார்த்தீங்களா, இப்போ நம்ம ட்ரை ஆயிடுச்சு. இது வந்து நான் கீழே சாய்ச்சி காமிக்கிறேன். இது எங்கேயுமே வந்து விழல. நல்லா ட்ரை ஆன பிறகு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். சிம்பிளாக இருக்கும்போது பார்க்கறதுக்கும் வந்து அழகாக இருக்கும். இதை வந்து ஹேரில் வந்து நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பன் ஹேர் ஸ்டைலில் யூஸ் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வந்து ரொம்ப லாங்காக கட்டினீங்கன்னா உங்களுடைய ஹேரை வந்து நல்லா பின்னிட்டு இதை வந்து இந்த ஹேரில் வந்து நீங்கள் இந்த நீட்டாகவும் நீங்கள் வந்து அழகாக ஹேர்பின் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும் போதும் அதுவும் வந்து அழகாக இருக்கும். இல்லைனா லாங் ஹேரில் அங்கங்கே வந்து நீங்கள் இதை வச்சு இது அடியில் வந்து நாட்டம் போடலாம். ஸோ இத்தனை மெத்தட்லேயே நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம். பாருங்கள், ரொம்ப சிம்பிளான ஃப்ளவர் மேக்கிங் வீடியோ தான். ஆனால் இதில் வந்து இந்த பிளாஸ்டிக் ஃப்ளவரை யூஸ் பண்ணி அழகாக நம்ம கட்டி முடிச்சிட்டோம். உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.